இந்த வெண்குஷ்டம்னு சொன்னீங்கல்ல, இந்த நம்ம அது விட்டிலைகோன்னு சொல்கிறது கூட இப்போ தப்பு. நான் விட்டிலைகோன்னு நான் ப்ரிஸ்கிரிப்ஷனில் எழுதுறது கூட கிடையாது. அது மாதிரி வெண்குஷ்டம்னு சொல்ல அந்த காலத்தில் ஒயிட் லெப்ரசின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. வெண்குஷ்டம் அதுக்கும் குஷ்டத்துக்கும் லெப்ரசிக்கும் சம்பந்தமே கிடையாது. ஒயிட் பேச்சஸ். ஆமாம், அது வந்து வெண்புள்ளி வெண்படைன்னு சொல்லலாம், வெண் தேமல்னு சொல்லலாம். அது வந்து அதில் நிறைய டைப் இருக்குது. அதில் வந்து இப்போ எல்லாத்தையும் நம்ம விட்டிலைகோன்னு சொல்ல முடியாது. விட்டிலைகோங்கிறது ஒரு ஆட்டோ இம்யூன் டிசீஸ். நம்ம உடம்புல சில ஆன்டிபாடிஸ், நமக்கு நன்மை செய்யக்கூடிய ஆன்டிபாடிஸ் வந்து நம்ம உடம்புல தீமை செய்யுது. நம்ம ஸ்கின்னுக்கு கலர் கொடுக்கக்கூடிய செல்ஸ் இருக்கு இல்லையா, மெலனோசைட்ஸ், அந்த மெலனோசைட்ஸை போய் அட்டாக் பண்ணுது. அந்த மெலனோசைட்ஸ் மெலானினை ப்ரொடியூஸ் பண்ண விடாமல் தடுக்குது. அதுதான் இந்த விட்டிலைகோங்கிற ஆட்டோ இம்யூன் டிசீஸ். ஆனால் எல்லா ஒயிட் பேட்சும் விட்டிலைகோ கிடையாது, எல்லாமே ஆட்டோ இம்யூன் கிடையாது. சிலதெல்லாம் வந்து ஆட்டோ இம்யூனிட்டி இல்லாமல் சாதாரண ஒரு ஒயிட் பேட்சாக இருக்கலாம். சில பேருக்கு வெயிலில் ரொம்ப போனால் ஒயிட் பேச்சஸ் வரலாம். சில பேருக்கு வந்து வெயில் படாமல் இருந்தால் ஒயிட் பேச்சஸ் வரலாம். சில பேருக்கு வந்து ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு, இப்போ வந்து சில பேர் வந்து சில பேஸ்ட் எல்லாம் இப்போ யூஸ் பண்ணுறாங்கல்ல, இந்த ஸ்ட்ராங் பெப்பர்மெண்ட் மென்தால் இதெல்லாம் கலந்து ஏகப்பட்ட சிகப்பு கலரில் பச்சை கலர்லாம் அந்த மாதிரி யூஸ் பண்ணுறது. அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஒவ்வாமை ஏற்பட்டு ஒரு ஸ்கின் ஓடத்தில் புண்ணாகி அந்த போஸ்ட் இன்ஃப்ளமேட்டரி டீபிக்மெண்டேஷன், ஹைப்போபிக்மெண்டேஷன் பேர், அந்த மாதிரி ஒரு ஸ்கின் ஓட்டில் புண்ணாகி அது ஆறும்போது அந்த பழையபடி பிக்மெண்ட் நார்மல் கலர் வர்றதுக்கு டிலே ஆகலாம். இந்த மாதிரி நிறைய டைப் இருக்குது. எல்லா ஒயிட் பேச்சஸுமே வந்து வெயில்னால பெட்டர் ஆகிறது இல்லை. நிறைய ஒயிட் பேச்சஸ் வந்து வெயில்னால அதிகமாகும்.